7.79 lakhs ex-showroom priceல ஸ்டார்ட் ஆகிற இந்த மாருதி சுசுகி டிசைர் VXi வேரியண்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்விஃப்ட் அண்ட் ஆல்சோ டிசைர் ரெண்டுலையுமே டாப் செல்லிங் வேரியண்ட்னா அது வந்து இந்த VXi வேரியண்ட் தான். ஸோ அப்படி இந்த VXi வேரியண்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த VXi வேரியண்ட் வாங்குறது கண்டிப்பாக ஒரு வர்த்தா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ், நம்மளோட மோட்டார் தமிழ் சேனல் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவர் மோக்கரோன்ற விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாருதி சுசுகி டிசைர் VXi வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க திருவேணி மாருதி சுசுகி அரேனாக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ஆட் பண்ணிருக்கேன், டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா நமக்கு 80 bhp and 111 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்விஃப்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்மளே இந்த ஸ்விஃப்ட்டோட ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக்கரண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே அதே இன்ஜின் தான் கொடுக்குறாங்க, அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இங்கேயுமே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. பேனட்டும் ஹெவியாக இருக்குது. பழைய மாருதி கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பேனட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டிசைர் பார்த்தோன்னா நமக்கு குளோபல் அண்ட் கேப்லையுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஃப்ரண்ட்டில் டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த காரில் 360 டிகிரி கேமரா மட்டும் வராது. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்லாம் அந்த இடத்துல கிடையாது. சென்டரில் நமக்கு மாருதி லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த VXi வேரியண்ட்டில் சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ் தான். இது வந்து நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த VXi வேரியண்ட்லேருந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் பழைய ஸ்விஃப்ட் டிசைர், அதாவது டிசைரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து டாப் எண்டில் மட்டும்தான் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்கும். அதுக்கு கீழே VXi LXi வேரியண்ட்லாம் போனோம்னா நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ ஸ்விஃப்ட்லையுமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸ்விஃப்ட்லையுமே நீங்கள் LXi VXi வேரியண்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் இருக்குது. ரியரில் நமக்கு LED டேலம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி பொறுப்பை பார்க்கலாம். மிச்சபடி இந்த இடத்துல அந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் கிரில் வந்துருது. அதுக்கு கீழே ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷனை பார்த்தோன்னா மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிரில் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஃபாக் லேம்ப் வராது. ஸோ அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஹவுசிங் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணால் நம்ம அக்சரிஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ஒரு விஷயமே கிடையாது. கீழே பார்த்தோன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் மாதிரி சின்னதாக ஒரு லுக் நமக்கு கொடுக்குது. 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ இந்த டிசைரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு காம்பேக்ட் செடான் தான். இதோட ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோம்னா 2450 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் இருக்கும். இதில் சேஞ்ச் ஆகிற விஷயமே இந்த டயர்ஸ் தான். ஸோ இது பார்த்தோம்னா இப்போ நமக்கு 165/80 R14 இன்ச்சில் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் கேப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிரே கலரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விஃப்ட், அதான் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் ஒரு வீல் கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே கலரில் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த வேரியண்ட்டில் நமக்கு சன்ரூஃப் வராது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு சன்ரூஃப் வரும். ஓஆர்எம்ஸ்லேயே நமக்கு LED இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே கிடையாது. ஒரு நார்மலான கீ ஃபாப் தான் இந்த காரில் நமக்கு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இது நம்ம ஆல்ரெடி மாருதி சுசுகி காசில் பார்த்துருப்போம். லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் இந்த கீழே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இந்த டிசைரோட ஓவரால் சைட் ஆங்கிள். ரியர்லையுமே அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரொபோஷனேட்டான ஒரு டிசைன் தான் இந்த மாருதி சுசுகி டிசைரில் இருக்குது, பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியர்லேருந்து பார்க்குறப்போ நம்ம ஆல்ரெடி டிசைரோட ZXi ப்ளஸ் வேரியண்ட் ரிவ்யூலேயே சொல்லியிருப்போம். இந்த ஸ்பாய்லர் வந்துட்டு அவங்க LXi வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ லுக் வைஸ் இது வந்து பார்த்தா ஒரு பட்ஜெட் ஓரியன்டான ஒரு வேரியண்ட் அப்படின்னு சுத்தமாக எந்த இடத்துலையுமே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியரில் அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு குரோம் ஸ்ட்ரைப்புமே வந்துடுது. அது ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டைல் லேம்ப்ஸ் நமக்கு சேம் LED டெயில் லேம்ப் செட்டப் இதுலையுமே வந்துடுது. டாப் எண்ட்லையுமே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வேரியண்ட்லையுமே அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஹாலஜனில் பார்த்தோன்னா நமக்கு ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வந்துடுது. ரியரில் நமக்கு 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துறாங்க. ஆனால் கேமரா இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இந்த போர்ஷன்லாம் பாருங்கள், அந்த டிசைன் ட்ரீட்மெண்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 382 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பெரிய பூட் தான். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. இதுக்கு கீழே பார்த்தோம்னா ஸ்பேர் வீல்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா 165/80 R14 சேம் சைஸ் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்பேச்சர் ஓகே தான். நம்ம நார்மலாக செடன்ஸில் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு அப்பேச்சர் இது நமக்கு கிடைக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைரில் பார்த்தோம்னா நமக்கு 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பற்றி சொல்லவே தேவையில்லை. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், 24.79 km/லிட்டர் இந்த மேனுவல் வேரியண்ட்டுக்கு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க ARAலேருந்து. ஸோ இதில் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 165/80 R14 இன்ச்சில் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைட் வால்ஸும் சின்னதாக இருக்கிறதுனால
உங்களுக்கு மேபி மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் யாராவது இந்த டிசைரோட VXi வேரியன்ட் இதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா மைலேஜ் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகுது. இங்கேயுமே நமக்கு அந்த பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷன் தான். டோர் ஹேண்டில் நமக்கு க்ரோமில் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம், அந்தளவுக்கு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடம்லாம் பிளாஸ்டிக் தான், இந்த ஹார்ம்ரெஸ்ட் மாதிரி இருக்க போர்ஷன் எல்லாமே. இன்கிரஸ் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி தான் உள்ளே வரணும். உள்ளே வந்தப்புறம் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் இந்த டிசைனில் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மேக்சின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம், நீ ரூம் எல்லாமே நல்லா தாராளமாக இருக்குது. உட்காரத்துக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட் எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே தான், பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். அடிஷனல் கம்ஃபர்ட்காக நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் இந்த VXi வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் 2 AC வென்ட் கொடுத்துட்றாங்க. மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. சார்ஜிங் போர்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. USB-A அண்ட் ஆல்சோ Type-C சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேரியண்ட்லேயே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கன்வீனியன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் இருக்குது, பட் பெருசாக அது சென்டர் பேசஞ்சரை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ரியரில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கேப் லேம்ப்ஸ் இருந்தது, அதுவுமே நமக்கு ஹாலஜனில் தான் இருக்குது. இந்த சீட்ஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஏதாவது ஸ்பேஸில் காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா கூட குஷன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எக்ரெஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டிசைரோட VXi வேரியண்ட்டோட இன்டீரியரில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோர் ஹேண்டில் நமக்கு பாடி கலர்லேயே தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. டிரைவருக்கு 1 டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துட்றாங்க. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ ORM க்ளோஸ் அண்ட் ஓப்பனும் நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த VXi வேரியண்ட்லேருந்தே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷனில் சின்னதாக ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுமே இருக்குது. இங்கேயுமே பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒயிட் ட்ரீட்மெண்ட் வித் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்ஸ்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில் இங்கேயுமே நம்ம க்ரோமில் தான் வருது. ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. மேக்சின் ஹோல்டருமே இந்த இடத்துல நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இந்த VXi வேரியண்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டன் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனுமே இந்த இடத்துல தான் வருது. கீ ஃபோப்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காரோட இன்டீரியருக்கு வருவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஸ்டியரிங் வீல் ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லோயர் போர்ஷனில் மட்டும். இதில் பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த ஸ்டியரிங் வீல்லேயே அவங்க கொடுத்துறாங்க. அதாவது இந்த வேரியண்ட்லேயே அவங்க மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. கால் அண்ட் அண்ட் டிக்ளைனுமே நம்ம இதில் இருந்தே பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டியரிங்க்கு பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம், டெலிஸ்கோபிக் கிடையாது. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் இந்த காரில் நமக்கு வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இதில் ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் இருந்தது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் சென்டரில் வர அந்த MID மட்டும் இதில் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி வந்துருது, ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டைமுமே வந்துருது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே இந்த காரை நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு மோனோக்ரோமில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த VXi வேரியண்ட்டில் நமக்கு சேஞ்ச் ஆகுது கம்பேர் டு ZXi ப்ளஸ் வேரியண்ட். பட் இதில் வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் இதுவுமே இந்த வேரியண்ட்டில் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்பிள் கார்ப்ளே Android Auto ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு வெஹிக்கிளோட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுலேயுமே நம்ம பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். ஸோ இது வர நமக்கு FM கொடுத்துறாங்க. இது நம்ம மாருதி கார்ஸில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே டச் ஸ்க்ரீன் தான் இதுலேயுமே வருது. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி டச்சில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வாய்ஸ் கமெண்ட்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நிறைய பேராமீட்டர்ஸை நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாக், கீபேட், வெல் டிரைவிங் இதெல்லாம் நம்ம ஆன் அண்ட் ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது, அதுக்கு மேலே சென்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. டிசைரோட ஒரு கிராஃபிக்ஸ் மட்டும் டச் ஸ்க்ரீனில் வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை சுற்றி ஒரு பெரிய கவல் இருக்குது. ஏன்னா டாப் எண்டில் வந்து நமக்கு 9-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வரும். இதில் நமக்கு 7-inch தான் கொடுத்துருக்காங்க. அந்த விட்ஜெட் மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுமே நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே செட்டிங்ஸ், மீடியா செட்டிங்ஸ், டேட் அண்ட் டைம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதுலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஃப்ளூயிடாக தான் இருக்குது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் பற்றி நான் நிறைய பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருக்கும். மாருதி கார்ஸில் ஆல்ரெடி பார்க்குறது தான். அண்ட் டேஷ்போர்டோட டிசைன் பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே டாப் எண்டில் இருக்க மாதிரி தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் லேயர் ஃபினிஷில் இருக்குது. ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. மேட் கலரில் அது இருக்குது. இங்கே பார்த்தோன்னா பிளாக்கிஷ் ட்ரீட்மெண்ட், இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பெய்ஜ் கலர்லையுமே நமக்கு சின்னதாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது. ஸோ அது ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி ஒரு கன்சோல் இருக்குது. ஆனால் நமக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது, நம்ம மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12V சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் அண்ட் மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸுமே தனியாக அந்த இடத்துல வந்துருது. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்குமே இந்த வேரியண்ட்லாம் கொடுக்குறாங்க. 5-speed AMT வந்துடும். மேனுவலான ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் கிடையாது, இதுவுமே நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு கேபின் லேம்ப்ஸ் வந்துருது, இது பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டிசைரோட ஓவரால் இன்டீரியர். இந்த VXi வேரியண்ட்டோட இன்டீரியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலி இந்த டிசைர் VXiயில் கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டாப் எண்டில் இருக்க மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், ABS CBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் ஆங்கர்ஸ் எல்லாமே இந்த கார்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 7.79 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சேலம் வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி டிசைர் VXi வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டரிஸ்ட் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.